ஹாய், எல்லாருக்கும் வணக்கம். பொதுவா எல்லாருக்கும் முந்திரி பத்தி தெரியும். ஆனா முந்திரி பழத்தை பத்தி மேக்சிமம் தெரியாது. இந்த வீடியோல அதை பத்தி பார்க்கலாம். முந்திரியில நிறைய புரோட்டீன் அப்புறம் ஒரு நல்ல கொழுப்பு இருக்குது. மேக்சிமம் முந்திரி சாப்பிட்றவங்க முந்திரி பழத்தை அதிகமா சாப்பிட மாட்டாங்க. இந்த முந்திரி பருப்பை விட இந்த பழத்துல தான் அதிகமா நியூட்ரிஷன் இருக்குது. இதோடைய ஹிஸ்டரியை பத்தி பார்க்கலாம். சவுத் அமெரிக்காலேருந்து வந்தது தான் இந்த முந்திரி. 16th செஞ்சுரியில தான் இந்த முந்திரியை பிரேசில்ல இருந்து இந்தியாவுக்கு கொண்டு வந்தாங்க. இந்த முந்திரி மரங்கள் எப்படிப்பட்ட மண்ணிலையும் வளர்ற ஒரு தன்மையுடையது. இந்த முந்திரி மரங்கள் மண் அரிப்பை தடுக்கிறதுக்கு உதவுது அப்படின்னு சொல்றாங்க. இந்த பழம் பெரும்பாலும் இந்தியாவோட சவுத் சைட்ல தான் வளர்க்குறாங்க. தமிழ்நாட்டுல இந்த செடி பெரும்பாலும் அரியலூர், கடலூர், புதுக்கோட்டை, தஞ்சாவூர் இந்த மாவட்டங்கள் எல்லாம் பயிரிடுறாங்க. பன்ருட்டி முந்திரி தான் தமிழகத்துல ரொம்ப பிரபலமான ஒண்ணா இருக்குது. இந்த பழத்தோட இன்னொரு பெயர் கொல்லம் பழம் அப்படின்னு சொல்லுவாங்க, இல்லைன்னா முந்திரி ஆப்பிள் அப்படின்னு சொல்லுவாங்க. இனிஷியலா இந்த பழம் கிரீன் கலர்ல இருக்கும், பழுக்கும் போது மஞ்சள் கலர்ல இருக்கும். நம்ம சாப்பிட ஏதுவான பழம் சிகப்பு கலந்த மஞ்சள் நிறத்துல இருக்கும். இந்த பழம் 3 சுவையும் கலந்து இருக்கும். அதாவது இனிப்பாவும் இருக்கும், துவர்ப்பாவும் இருக்கும், கார்ப்பாவும் இருக்கும். இது ஒரு விதமான வாசனையோட இருக்கும். இதோடைய தோல் ரொம்பவும் சாஃப்டா, இதோட சதை பகுதி ரொம்ப சாறு நிறைஞ்சதா இருக்கும். இதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு எடுத்து செல்றது ரொம்பவே கஷ்டமான ஒண்ணுதான். ஆனா நிறைய பேருக்கு இந்த முந்திரி பழத்தோட சுவை பிடிக்காது. ஏன்னா இது தொண்டையில ஒரு அரிப்பு மாதிரி ஒரு ஃபீல் உண்டு பண்ணும். இந்த முந்திரி பழத்துல அதிக அளவு டானின் அப்படின்ற ஒரு ஆசிட் இருக்கிறதுனால இது தொண்டையில கொஞ்சம் அரிப்பை ஏற்படுத்துற மாதிரி ஃபீல் ஆகும். ஆனா நன்மைகளை பார்க்கும்போது இது ஒரு அற்புதமான பழம்னே சொல்லலாம். உங்க எல்லாருக்குமே ஆரஞ்சு பழம் தெரியும். அந்த ஆரஞ்சு பழம் எல்லாருமே சாப்பிடுவீங்க. ஆனா ஆரஞ்சு பழத்தை விட இந்த முந்திரி பழத்துல தான் 5 மடங்கு விட்டமின் சி இருக்குதான். இது ஒரு பெஸ்ட் ஆன்டி ஆக்சிடென்ட். இது பாக்டீரியா வீக்கத்துல இருந்து நம்ம உடம்பு பாதுகாக்குது. இந்த முந்திரி பழம் சாப்பிடும்போது நீங்க தொண்டையில அரிப்பு ஏற்படுற மாதிரி நீங்க ஃபீல் பண்ணீங்கன்னா அந்த முந்திரி பழத்தை 20 நிமிஷம் உப்பு நீர்ல ஊற வைங்க. அதுக்கப்புறம் சாப்பிட்டீங்கன்னா அந்த அரிக்கிற ஃபீல் உங்களுக்கு வராது. இந்த பழம் ரொம்ப ஈஸியா கிடைக்கிறது இல்லை. ஆனா இதுல மருத்துவ குணங்கள் நிறைய இருக்குது. அதை பத்தி நம்ம பார்க்கலாம். இது உடல்ல இருக்கிற பிளட்டை உற்பத்தி செஞ்சு நம்ம ஹார்ட்டை நோயிலிருந்து காக்குற முயற்சியை இந்த முந்திரி பழங்கள் பண்ணுதான். பொதுவாகவே இந்த முந்திரி பருப்புல சத்துக்கள் இருக்குது. ஆனா அது மட்டும் இல்லாம இந்த பழத்துல அதோட சத்துக்கள் நிறைய நிறைஞ்சிருக்குதான். இந்த முந்திரி பழத்தோட சுவையும் நல்லா இருக்கிறதுனால இதை ஊட்டச்சத்தோட பொக்கிஷம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதுல பொட்டாசியம், கால்சியம், மெக்னீசியம், தாமிரம், துத்தநாகம், அயன் இது மாதிரி உடலுக்கு தேவையான எல்லா நியூட்ரிஷன்ஸும் நிறைஞ்சி இருக்குது. இந்த முந்திரி பழங்கள்ல நிறைஞ்சிருக்கிற ப்ரோ அந்தோசயனின் அப்படின்ற ஒரு ஆசிட் புற்றுநோயை தடுக்குதான். நம்ம உடல்ல புற்றுநோய் செல்களோட வளர்ச்சியையும் அது தடுக்குதான். இதுல தாமிரம் இருக்கிறதுனால உடல் செல்கள்ல ஏற்படும் மாற்றங்களை இது தடுக்குது. குறிப்பா நம்ம பெருங்குடல்ல ஏற்படுற புற்றுநோயை தடுப்பதற்கு இந்த முந்திரி பழங்கள் ரொம்பவே உதவி செய்யுது. இதனால நம்மளுடைய இம்யூனிட்டி பவரும் இன்க்ரீஸ் ஆகும். இந்த பழத்துல அதிகமான விட்டமின் இருக்கிறதுனால இந்த நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுவாக்க உதவுதான். நம்ம உடல்ல நோய் எதிர்ப்பு சக்தி இருந்தாலே நம்மள ஈஸியா எந்த நோயும் அஃபெக்ட் பண்ணாது. இந்த முந்திரி பழத்துல இருக்கிற லூட்டின் அப்படின்ற கண்டென்ட் கண்களோட ஆரோக்கியத்திற்கு நன்மை செய்தான். இது சூரிய கதிர்கள்ல இருந்து வர்ற தாக்கத்துல இருந்து கண்களை பாதுகாக்குது, அதோட ஆரோக்கியத்தையும் பராமரிக்குது. என்னதான் முந்திரி பழங்கள்ல அதிகமா கொழுப்பு இருந்தாலும் அது உடலுக்கு ஆரோக்கியமானதுதான் சொல்றாங்க. இதை நம்ம சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா உடல்ல எந்தவித பாதிப்பும் இல்லை. இதுல நிறைஞ்சில்ல நல்ல கொழுப்புனால உடலுக்கு தேவையான அந்த கொழுப்பு ஆசிட்லாம் உற்பத்தி ஆகுது. இது நம்மளுடைய மூளை வளர்ச்சிக்கும் இதய ஆரோக்கியத்திற்கும் நல்லதான். இந்த முந்திரி பழத்தினால நம்மளுடைய ஸ்கின் டெவலப்மெண்ட்டும் நல்லா இருக்கும்னு சொல்றாங்க. இந்த முந்திரி பழத்துல விட்டமின் சி நிறைய இருக்கிறதுனால அது நம்ம ஸ்கின்னுக்கு தேவையான கொலோஜன் அப்படின்ற ஒரு கண்டென்ட் உற்பத்தி ஆகிறதுக்கு ஹெல்ப் பண்ணுது. இந்த முந்திரி பழத்தை நம்ம சரியான அளவுல எடுத்துக்கிட்டோம்னா அதுல இருக்கிற கொலஸ்ட்ரால் நம்மளுடைய பிளட் பிரஷரை கண்ட்ரோல்ல வச்சிருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதோட இல்லாம இரத்த சோகையும் முந்திரி பழம் தடுக்குது. ஏன்னா இதுல இருக்கிற அயன் நம்ம உடலுக்கு ஆக்சிஜனை கொண்டு போய் செல்வதில் ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. இந்த முந்திரி பழம் சாப்பிட்றதுனால இரும்பு சத்து பற்றாக்குறையினால ஏற்படுற இரத்த சோகையிலிருந்தோ தொற்றுகள் இல்லைன்னா பலவீனம் அப்புறம் அடிக்கடி நோய்வாய்ப்படுற இந்த அபாயத்தை முந்திரி பழங்கள் குறைக்குது. உணவுல நம்ம இதை சரிவர எடுத்துக்கிட்டு வந்தோம்னா நம்மளுடைய நோய் எதிர்ப்பு மண்டலம் ரொம்பவே வலுவா இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா இந்த முந்திரி பழத்தை சாப்பிடும்போது நம்மளுடைய ட்ரெஸ் கோடும் ஃபாலோ பண்ணணும். நம்ம ட்ரெஸ் பிளாக் கலர்ல இல்ல இண்டிகோ ஆர் ப்ரௌன் இந்த கலர்ல
டார்க் கலர் சூஸ் பண்ணி தான் நம்ம இந்த முந்திரி பழத்தை சாப்பிடணும். ஏன்னா இந்த முந்திரி பழம் சாப்பிடும்போது அது ஃபுல்லாக வாட்டர் கண்டென்ட் இருக்கிறதுனால அந்த சாறு வந்து நம்ம கையில் வந்து வழிஞ்சு நம்ம ட்ரெஸ்ஸில் படும்போது அது வந்து கரையை வந்து ஏற்படுத்தும். நீங்கள் பிங்க் ஆர் ஒயிட் இந்த மாதிரி லைட் கலர் ட்ரெஸ் யூஸ் பண்ணிட்டு நீங்கள் அந்த பழம் சாப்பிட்டீங்கன்னா உங்கள் ட்ரெஸ்ஸே வந்து வேஸ்ட்டாக போகலாம். சுகர் பேஷண்ட் கூட இந்த முந்திரி பழத்தை வந்து சாப்பிடலாம். ஸோ நீங்கள் டாக்டரை கன்சல்ட் பண்ணிட்டு இந்த முந்திரி பழத்தை சாப்பிடுங்க. இது மாதிரி இன்னொரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு நாள் நான் உங்களை வந்து மீட் பண்ணுறேன். தேங்க்யூ.